கட்சிகள் வந்து இந்த ஜாதிக்காரனை வந்து கைது பண்ணா நம்மளுக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பா நான் பாக்குறேன். ஏன்னா வந்து அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களையுமே ஜாதி வெறியா பாக்குறேன். எல்லாருமே அப்படி கிடையாது. இந்த நபர்களை அந்த ஜாதிக்குள்ள இருக்கக்கூடிய பலர் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான வேண்டாத வேலை ஏன்டா செய்றீங்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய பல நபர்கள் இருக்காங்க. இதனால எல்லாத்துக்கும் அசிங்கண்டா இந்த காலத்துல ஏன் அதை பண்றீங்கன்னு பேசக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. நீங்க அவங்களை நிராகரிச்சுட்டு என்ன இவங்க ஜாதி வெறியனுக்காக நீங்க ஆதரவா போகக்கூடிய மாதிரியான நிலை. ஏன்னா இவனை கைது பண்ணோம்னா நம்மளுக்கு ஜாதியில ஓட்டு வளராம போயிருமோன்னு அதனாலதான் அஜித்குமாருக்கு குரல் கொடுத்தவங்க வந்து கவினுக்கு குரல் கொடுக்கவே கவினுக்கு பேசவே இல்லை. அஜித்குமாருக்கு எத்தனை பேர் போனாங்க? படையெடுத்து போயிட்டு இருந்தாங்க. போகாத ஆளே கிடையாது. எல்லாருமே அறிக்கை விட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் இங்க செய்யலன்னா இந்த நூறு ஜாதியை நம்ம பகச்சிக்க முடியுமோ அப்படிலாம் நூறு ஜாதியில ஜாதி சங்கத்துக்குலாம் அந்த சாதி வெறி தூண்டி வர எந்த சங்கத்துக்கும் பெரிய ஆதரவு நிலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் ஒட்டுமொத்த மக்கள் ஜாதி வெறியெல்லாம் இருந்தா இவங்க எல்லாம் இன்னைக்கு ஜெயிச்சு எம்எல்ஏ எம்பி ஆயிருப்பாங்க, முதலமைச்சர் ஆயிருப்பாங்க. தமிழ்நாடு ஜாதியை சொல்லி ஜாதி அமைப்பை கட்டி யார் ஒரு எம்எல்ஏ சீட் ஜெயிச்சிருக்கா? யார் ஜெயிச்சிருக்கா? பெரிய கட்சியோட கூட்டணி வச்சுதான் ஜெயிக்க முடியும். தனியா நின்றாலும் பெருமையெல்லாம் பேசி ஜெயிச்சிட முடியாது. யுவராஜே வந்தாலும் டெபாசிட் வாங்கிட முடியுமா? முடியாது. முடியாது. அப்ப இவங்க எல்லாம் மைனாரிட்டி, இவங்க பெரும்பான்மை கிடையாது. இது இவங்களை கைது பண்ணா பெரும்பான்மை ஜாதியுடைய எதிர்ப்பை சம்பாதிச்சு கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியதான் இவங்களை வளர்த்தது. அது அந்த கட்சியுடைய கோழைத்தனமும் சந்தர்ப்பவாதமும் அவர்களுக்கு மக்களை புரிந்து கொள்ள முடியாத அரசியலும் தான் அவர்களை அந்த இடத்துல நிறுத்ததாக பாக்குறேன். இலக்கியத்தால் ஒன்றுபட்ட உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.